அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினத்திலிருந்து சமூக வலைதளங்களிலே வலம் வந்து கொண்டிருக்கிறதான ஒரு தகவலை குறித்து தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் தாலுகா தேவன்குடி கிராமத்திலே முத்துவேல் என்கிறதான ஒரு நபர் தன் மனைவி மற்றும் 4 பிள்ளைகளோடு கூட அரசு மானியமாக கொடுத்ததான 50 சென்ட் நிலத்திலே கடந்த 40 வருடங்களாக அவர் அந்த பகுதியிலே அவர் வசித்து வருகிறார். 28/8/2024 ஆண்டு புதன்கிழமை அன்று அவர் தான் வசிக்கிறதான அந்த பகுதியிலே ஒரு கொட்டகை போட வேண்டும் என்று சொல்லி அவர் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார். சுமார் மதியம் 1 மணி அளவில் தேவன்குடி கிராமத்தில் உள்ள காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளர் திரு பாலமுருகன் அவர்கள் நேரடியாக அவர்கள் இருக்கிறதான அந்த இடத்திற்கு சென்று யாரை கேட்டு நீங்கள் கொட்டகையை போடுகிறீர்கள் என்று சொல்லி அவர்களை தகாத முறையிலே அவர்களிடத்தில் அவர் சண்டையிட்டு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் இருக்கிறதான அந்த சாதியின் பெயரை சொல்லி அவரை இழிவுபடுத்தி அவரை தகாத முறையில் அவர் பேசி இருக்கிறார். இதை கேட்டதான அவருடைய மனைவி அமுதா அவர்கள் அவரிடத்தில் வந்து பேசின பொழுது அந்த சகோதரியையும் இந்த உதவி ஆய்வாளர் அவர்கள் தகாத முறையிலே அவர்களிடத்தில் அவர் பேசி இருக்கிறார். முத்துவேல் அவர்களுடைய மதத்தை இழிவுபடுத்தும் வண்ணமாக பலவிதமான சொற்களிலே அவர் வசைபாடி இருக்கிறார். இவர்கள் அவர்களிடத்தில் நீங்கள் செய்வது தவறு என்று அந்த தவறை அவர்கள் சுட்டி காண்பித்த பொழுது உடனே அந்த உதவி ஆய்வாளர் அவரை கீழே தள்ளிவிட்டு அருகில் இருந்ததான ஒரு கட்டையை எடுத்து இடது பக்க கையிலும் வலது காலிலும் அடித்திருக்கிறார். வலியால் துடித்ததான முத்துவேல் அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் அலறின பொழுது இந்த உதவி ஆய்வாளர் அவருடைய மனைவியை பார்த்தும் அவரையும் பார்த்து, நான் திரும்பி வருவேன், நீங்கள் இனிமேல் இந்த பகுதியில் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர்களை மிரட்டி இருக்கிறார். இன்றைக்கு காவல்துறை சகோதரர்கள் இன்றைக்கு மக்களுக்கு உறுதுணையாக மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில காவல்துறையில் பணிபுரிகிறதான சகோதரர்கள் செய்கிறதான அந்த தவறுதலின் நிமித்தமாக ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் முழு களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழக மக்கள் நலக்கட்சி வைக்கிற கோரிக்கை என்னவென்று சொன்னால், உடனடியாக நீங்கள் இதில் தலையிட்டு சம்பந்தப்பட்டதான இந்த உதவி ஆய்வாளரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்து தக்க தண்டனை வழங்குமாறு உங்களை அன்புடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அந்த உதவி ஆய்வாளரின் மீது 294B செக்ஷன், 295, 307, 153A, 509 சாதியை பற்றி பேசினதற்காக செக்ஷன் 3ல 1ல கிளாஸ் R அந்த செக்ஷன்ல இவர்கள் மீது FIR பதிவு செய்யப்பட்டு இவர்களுக்கு தக்க தண்டனை வழங்கி தருமாறு தமிழக மக்கள் நலக்கட்சி சார்பாக உங்களை அன்புடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். இனி இது போன்றதான சம்பவங்கள் தமிழ்நாட்டிலே நடைபெறாதபடி காவல்துறை சகோதரர்களுக்கு நீங்கள் தகுந்த ஆலோசனை வழங்கும்படி தமிழக மக்கள் நலக்கட்சி சார்பாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.